கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்கள் இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த தொழிலாளர் தினத்தில், இந்த உழைப்பாளர் தினத்தில் தேவன் நமக்கு வைத்து இருக்கிற ஒரு வார்த்தை. இந்த மாதத்துக்காக நான் காத்து ஜெபித்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைத்து சொல்ல விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது இங்க தமிழ்ல போட்டிருக்கும் போது தடைகளை என்ன செய்கிறவர், நீக்கி போடுகிறார். ஆங்கிலத்தில் இங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், த பிரேக்கர், உடைக்கிறவர். நீக்குகிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டை நம்ம என்ன செய்கிறோம், திறந்துட்டு வரோம். இது என்னது, விளக்குறது. ஒரு முள்ளு கிடக்குது, பாதையில் கிடக்குது, அதை என்ன செய்கிறோம், விலைக்கு தூரம் எடுத்து வச்சுட்டு போகிறோம். இது விளக்குறது, நீக்கிக்கிட்டு போகிறது. ஆனால் ஆண்டவர் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது த பிரேக்கர் தான் போட்டிருக்குது, உடைக்கிறவர். அவர் என்ன செய்கிறவர், உடைக்கிறவர். தடைகளை என்ன செய்கிறவர், உடைக்கிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, நீக்கிறவர் சொல்லாம பக்கத்தில் பார்த்து, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. இந்த மாசத்துல இந்த நாள் என்ன நாள், மறுபடியும் சொல்லுங்க, ஒர்க்கர்ஸ் டே. தமிழ்லேயே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் தினம். ஆகவே இந்த தொழிலாளர் தினத்தில் உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதையெல்லாம் உடைச்சிட்டு கர்த்தர் முன்னாடி போய்கிட்டே இருக்க போறாரு. அல்லேலூயா. அதை உடைத்து அவர் என்ன செய்கிறாராம், முன்னே செல்கிறார். அப்படி அவர் உடைச்சிட்டு போறதுனால அங்கே சொல்லப்படுற அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து என்ன செய்வார்கள், கடந்து போகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் தடைகளை உடைச்சிட்டு போகும்போது அவருக்கு பின்னாடி போறவனும் உடைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். பக்கத்தில் சொல்லுங்க, நாமும் என்ன செய்ய போறோம், தடைகளை உடைத்துட்டு முன்னேறி செல்ல போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா தடை யார் உடைச்சிட்டு போயிட்டா, கர்த்தர் உடைக்கிறார். அவர் தடையெல்லாம் உடைக்கும் போது அவருக்கு பின்னாடி போறவங்களுக்கு தடையா இருக்க, நம்மளும் இருக்குது, அடிச்சுட்டு போயிடுவோம். நீங்க நல்ல கவனிங்க. ஒரு டேமாக இருக்கலாம், நீர்த்தேக்கமாக இருக்கலாம், தெப்பங்களாக இருக்கலாம், அல்லது குளங்களாக இருக்கலாம், ஏரிகளாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பாருங்க, அப்படியே மைண்டில் வச்சுக்கிடுங்க. இப்போ தண்ணி நிரம்புது, ஒரே ஒரு இடத்துல என்ன செய்யுது, கொஞ்சோல சும்மா சின்ன ஓட்டை தான், அப்படி ஒரு சின்ன கல் மட்டும் பிடுங்கிருச்சு. அப்போ அதில் லேசாக ஒழுக ஆரம்பிக்குது. இந்த ஒழுக்கல் நீங்கள் ஒரு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோல ஒழுகிற தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டமேல் என்ன ஆயிரும், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மொத்தமாக பிடிங்கி என்ன செய்யும், போயிடும். புரியுதுங்களா? ஆமாம். இதை இப்படி இங்கிட்டு வாங்க. இது தண்ணி, அது இயற்கையாக வர்றது, அடித்து பிடிங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். மனிதர்கள் எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம நிறைய கூட்டங்கள், இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தோம், தேர்தல் என்ன செஞ்சுட்டு இருக்குது, பிரச்சாரங்கள் நடக்குது. காவல்துறை என்ன வச்சுருக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்க, தடுப்பு வைக்கிறாங்க. ஒரு போராட்டம் நடக்குது, மாணவர் போராட்டமோ தொழிலாளர் போராட்டமோ ஏதோ ஒன்று நடக்குது. காவல்துறை இதுக்கு தாண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு காவல் வச்சு எல்லாத்தையும் என்ன பேரிகார்டு வச்சு நின்றுறாங்க. இப்போ ஒருத்தன் உடைக்கி தள்ளுதான். முன்னாடி போகிறவ எவனோ ஒருத்தன் என்ன செய்கிறான், பிரச்சனை போட்டு ஒன்றை தடைக்கிறான். உடைச்சி ஒன்றை இழுத்த உடனே ஒன்றை இழுத்துட்டு ஒரு 4 பேர் உள்ளே போயிட்டான்னா அடுத்து 4000 பேர் நெஞ்சிடறான். மழை இருக்கலாம் தள்ளிட்டு போயிடுறான். இப்போ காவல்துறை என்ன செய்யணும், பெசகளை ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அவன் மேலே ஏறிட்டு போயிடுவான் அப்படின்னு. புரியுதுங்களா? நடக்குதா இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அவர் முன்னாடி போவார், தடையை உடைப்பார். பின்னாடி போகிற நாம் எல்லாரும் தடன்னு போய்கிட்டே இருக்க போகிறோம். அவர் ஒருத்தர் நுழை போயிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி நம்ம 1,00,000 பேரில் 1 கோடி பேராக இருந்தாலும் அவர் பின்னாடி போய்கிட்டே இருக்கலாம். அந்த பாதை நமக்கு உண்டாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னும் சத்தமாக இல்லை சொல்லுங்க. ஆமாம். ஏன் அப்படின்னா நமக்கு முன்னாடி போகிறவர் யார், நமக்கு முன்னாடி போகிறவர் யார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் யாரா இருக்கிறாராம்,
உங்கள் ராஜா உங்களுக்கு என்ன செய்கிறார்? முன்பாக அவர் ராஜா, அவர் நமக்கு முன்னாடி ராஜா போகும்போது என்ன கூட இருக்காது. முதல்வர் வாராரு சொன்ன உடனே ரோட்டில் இருக்க எதெல்லாம் எடுத்து விடுறாங்க? பேரிக்காடை மட்டும் எடுக்கல, என்னது எடுத்துடுறாங்க? ஸ்பீட் பிரேக்கர் முதல்ல எடுக்காங்களா இல்லையா? பிரதமர் வாராரு, முதல்வர் வாராரு அப்படின்னு சொன்னா ரோட்டில் இருக்கிறது எதை எடுத்துடுறாங்க? ஸ்பீட் பிரேக்கரை கூட தெளிவாக எடுத்து விட்டுறாங்க. ஏன்னா அந்த வண்டி என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் கூட நிற்கக்கூடாது, ஸ்லோவாகி போயிடக்கூடாது. அப்படி போகும்போது அழுங்காக கூட குழுங்காமல் போகணும். அப்படிலாம் செய்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்ம ராஜா வரும்போது, நான் இன்னைக்கு காலையில் அப்படி நான் எழுதின பாடல் அப்படி ஒரு வரி எழுதினேன். தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, என் ராஜா ராஜ கம்பீரமாய் நடந்து செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாரு? ராஜா. அவர் ராஜா முன்னாடி செல்கிறார், ராஜ கம்பீரமாய் போகக்கூடியவர். அப்போ ராஜா போகும்போது ராஜ கம்பீரமாய் தான் போகிற தவிர வாங்கப்பா போவான் அப்படியே ஒரு 2 ஏக்கர் களை வெட்டிட்டு இப்படியே தடிச்சு வராங்களா, அப்படி வரமாட்டார் ஆண்டவர். அவர் எப்படி தான் போவார்? கம்பீரம். ராஜா எப்பவும் கம்பீரமாக தான் இருப்பான். ஆமாவா இல்லையா? தோல்வி அடைஞ்சாலும் கம்பீரமாக தான் காமிப்பான். உலகத்தில் ஜெயிச்சாலும் இப்படி தான் காமிப்பாங்க, கம்பீரமாக தான் காமிப்பான். அப்படி இருந்தால் தான் அவன் என்னத்தை நடத்த முடியும், அரசாங்கத்தை நடத்த முடியும், ராஜாவாய் வாழ முடியும். தோந்துட்டோமா பேசாக்கில் படுத்துக்களே அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்தவனை ஜெயிக்க அவனை நம்பி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. தோந்தாலும் பரவாயில்ல, தோல்வியும் வெற்றியும் வீரனுக்கு என்னது அப்படி தான் சொல்லிக்கிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வேணால் அழுதுக்கிடலாமே தவிர வெளியில் மக்கள் மத்தியில் அதை என்ன செய்ய மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. அதுதான் ராஜ கம்பீரம். அந்த தேவன், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர்கள். அவர் ஏற்கனவே ஜெயிக்கிறவர். சத்தமுறையிலே சொல்லுங்க, தடைகளை உடைக்கிறவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, நல்ல கவனிங்க, நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? ஒரு ராஜாவுக்கு ஒரு பவர் எப்படி இருக்குதுன்னா, அவர் யாரை வேணாலும் மேன்மைப்படுத்தி காட்டுவார். ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். யாரை கூட்டு வராங்க? ஒரு அடிமையாக இருக்கிறவன், சிறை கைதியாக இருந்த யோசேப்பை வெளியே கொண்டு வராங்க. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 41ஆம் அதிகாரம் 41லேருந்து 44 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக தெரியும். அந்த யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது ராஜா அவனுக்கு தெளிவாக சொல்கிறான். நான் அதை விளக்கி சொல்லலை, நேரம் இல்லை. என்ன நடந்தது, என்ன சம்பவம், அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த யோசேப்பிட்ட சொல்லும்போது, பார், இன்று உன்னை இந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் யாராக்கினேன்? அதிபதி ஆக்கினேன் அப்படின்னு சொல்கிறான். நீ பார்வோனுடைய அரண்மனைக்கு யாராக இருக்கிறார்? அதிபதியாக இருப்பார். நீ இந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிங்காசனத்தை கொடுக்குறான். அதில் அவனை உட்கார வைக்கிறான். கொடுத்துட்டு சொல்கிறான், உன்னுடைய உத்தரவினாலே அன்றி நான் பார்வோன், ஆனாலும் நல்ல கவனிங்க, எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ராஜா நினைச்சா யாரை வேணாலும் மேல தூக்கி வைப்போம். யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் ஏன் வச்சு என்ன செய்ய முடியாது. அதைத்தான சொல்ல வரேன். ஐயா, இது நம்ம நாடு சுதந்திர நாடு, குடியரசு நாடு, குடியாட்சி. மக்களால் என்ன செய்கிறவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யாராக இருக்கணும்? மேலே உட்காரணும். அப்போ மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் எம்பி ஆகணும். மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் யாராகணும்? அமைச்சர்கள் ஆகணும். மக்களால் தெரிந்து இது சட்டம். ஆனால் அதுலேயே குளறுபடி இருக்குது. நாம் எம்பிக்களை தெரிஞ்சுக்கிடுறோம், நாம் எம்எல்ஏக்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் சார்பாகவோ அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிற இன்னொரு எம்பிக்கள் இருக்காங்க பாருங்கள். என்ன எம்பிக்கள்? மேலே உட்கார்றாங்க பாருங்க, ராஜ்யசபா எம்பிக்கள் சொல்லி. இந்த ராஜ்யசபா எம்பிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலாக யார் தான் தீர்மானிக்கணும்? நாம் நம்முடைய பிரதிநிதி அனுப்புகிறோம். இப்போ 234 தொகுதிக்கும் நாம் பிரதிநிதியை நியமிக்கிறோம். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 50 பேரோ 100 பேரோ 200 பேரோ எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டோம். அப்போ அவங்களில் 38 பேருக்கு ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி. இந்த 38 பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அனுமதிக்காங்களா? இல்லை. அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள், அது டிஎம்கே, ஏடிஎம்கே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி, யாரை வேணாலும் சொல்லிக்கிடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இவர் இந்த 3 பேர், இப்போ 3 பேர் தகுதியாக இருக்காங்கன்னா 3 பேர் நிப்பாட்டலாம் அப்படி தெரிஞ்சால் 3 பேர் தெரிஞ்சிருவாங்க. இல்லை 2 பேர் ஜெயிக்காங்கன்னா அந்த 2 பேர் அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள தான் வைக்கிறாங்க. இதில் யாரு கூட தலையிட முடியலை. நம்ம சார்பாக நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பின அந்த எம்எல்ஏக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்க முடியலை. யோசித்து பாருங்கள். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இந்த குடியரசு நாட்டுக்குள்ளேயே குடியாட்சிக்கும் முடியாட்சிக்கும் நமக்கு என்ன தெரியல, வித்தியாசம் தெரியல. யார் அதை கேட்கவும் முடியலை, கேட்பதற்கான அதிகாரமும் இல்லை. யாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயோ அல்லது இதுக்கு எங்களுக்கு முடிவு சொல்லியான்னு கேட்டதும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இவன் நாளைக்கு நம்ம, அப்படி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கட்சிக்காரன் போகிறான், நாளைக்கு நம்ம கட்சிக்காரன். அதனால் அரசியல்வாதிகள் அதை எப்படி வச்சுட்டே இருப்பான், பரட்டிக்கிட்டே இருப்பான். பொதுமக்களாகிய நமக்கு தான் அந்த கேள்வி இருக்கும். நான் ஓட்டு போட்டது உனக்கு, ஆனால் அவங்க உட்காந்துருக்க வேற ஒருத்தங்க. எனக்கு சார்பில் நீ எப்படி அவங்க போனேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணுங்க. ஒரு கேட்கறதுக்கான உரிமை யாருக்கு கொடுக்கப்படலை, மனிதனுக்கு கொடுக்க. வாக்களிக்க மட்டும்தான் நமக்கு உரிமையை தவிர, வாக்களித்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ நம்ம இங்கே இருக்க ஒருத்தரை தேர்ந்தெடுச்சிட்டோம். கோயில்பேட்டில் ஒருத்தர் தேர்ந்தெடுச்சிட்டார். நம்மனா எல்லோரும் யாரோ தேர்ந்தெடுக்கிறார். ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டார். இவர் ஒரு கட்சி சார்பாக வந்திருக்கிறார் வைங்க. இவர் நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு என்ன கொடுத்துருவார், சேர்ந்துக்கிடுவார். இல்லை இன்னொரு கட்சியில் ஆதரவாக போயிடுவார். அப்போ நான் உனக்கு அதை போகக்கூடாதுன்னு தானே போட்டேன் அப்படி யாராவது கேட்க முடியுதா? இதையெல்லாம் கேட்பதற்கும் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கும் யாருக்கு உரிமை இருக்கணும்? மனிதனுக்கு இருக்கணும். ஓட்டு போடுறவங்களுக்கு இருந்ததுக்கு மட்டும்தான் ஜனநாயகமான ஒரு நாடு இருக்க முடியும். அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியும். ஏன்னா நம்ம சார்பில் ஓட்டு வாங்குவாங்க, நாளைக்கு இன்னொரு கட்சியில் போய் என்ன காசு வாங்கிட்டு பல கோடிகளுக்கு சம்பாதிச்சுட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படி தான் நடக்குது. ஆனால் நான் சொல்கிறது இங்கே ராஜா, அது குடியாட்சி அல்ல, முடியாட்சி. ஒரு ராஜா ஒரு சிறை கைதியை கூட யாராவாக்கி பார்க்கலாம், அதிபதி ஆக்கி பார்க்கலாம். அவனுக்கு அடுத்த இடத்துல உட்கார வைக்கிறான். இதை நிறைய நம்ம பார்க்கிறோம். இவங்க மட்டும் இல்லை, பாபிலோனில் பார்க்கும்போது அங்கே தானியேலையும் அதே மாதிரி என்னச்சான், அவன் சொல்கிறான் நீ அதிபதி ஆக்குறான், நீ 3ஆம் அதிபதியாக இருப்பாய். அப்படி ராஜாவுக்கு அடுத்து 3ஆவது ஸ்தானம், இங்கே 2ஆவது ஸ்தானம். அங்கே தானியேலுக்கு பெல்ஷத்சார் எத்தனை இடத்தை கொடுத்தான், 3ஆவது சிங்காசனத்தை கொடுத்தான். ஏண்டா கொடுத்த? அவெல்லாம் அடிமை இல்லையா, அவெல்லாம் கைது செய்யப்பட்ட கேட்கல. ஒருத்தன் கேட்க முடியாது. என்னது ராஜா. ஒரு ராஜா நினைத்தா அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு கீழே இருக்கிற யாரை வேணாலும் உயர்த்தி வைக்க அலங்காரம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இதே போல் இன்னொரு இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முர்தேக்காயை கூட பார்க்கிறோம். கேட் கீப்பராக உட்கார்ந்துருக்கிற முர்தேக்காய்க்கு அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனை எதில் கொண்டு போகிறாங்க, அலங்கார பல்லாக்களை வைத்து என்ன செஞ்சிட்டு இருக்கானா, அந்த தேசத்தின் 127 நாடுகளுக்கும் அதிபதியாக இருக்கிறதான ஒருத்தன். ஆகாஸ்வர் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு கீழே இருக்கிற, அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஆமானை பார்த்து சொல்கிறான், நீ இவனுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போ, செய்துட்டு போ. நல்லா கவனிச்சிட்டிங்களா? அப்போ ஒரு ராஜா சொன்னால் யாரை வேணாலும் மேலே வைக்க முடியும், ஒரு ராஜாவை யாரை வேணாலும் புகழ வைக்க முடியும், மேன்மைப்படுத்த முடியும், அலங்காரப்படுத்த முடியும். முர்தேக்காய்க்கு அதை செஞ்சாங்க. ராஜ வஸ்திரம் உடுத்தினாங்க, ராஜா ரதத்தில் ஏற்றுனாங்க. அந்த குதிரைக்கு பின்னாடி யார் என்ன சொல்லிக்கிட்டு போகிறா, எல்லாம் அலங்காரம் பண்ணி ராஜா எப்படி அழைச்சிட்டு போகிறாங்களோ அதே போல் அழைச்சிட்டு போக. ஒரு ராஜா சொல்கிறவனுக்கே அவ்வளோ இருக்கும்னா அந்த ராஜா எப்படிப்பட்டவராக இருப்பார்? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஒரு ராஜா ஒரு சொல்ல, இப்போ என்னை அந்தோனிசிக்கு இப்படி நடத்துன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் இவ்வளோ காரம் செய்கிறாங்கன்னா அப்போ அந்த ராஜாவுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? பொதுமக்கள் கேட்க முடியாது, அங்கே இருக்கிற அமைச்சர்கள் கேட்க முடியாது, அங்கே இருக்கிற ஆலோசகர்கள் கேட்க முடியாது, அங்கே இருக்கிற பிரதிநிதிகள் யாரும் கேட்க முடியாத அளவுக்கு ராஜா ஒருவனை எப்படி வேணாலும் மேன்மைப்படுத்த முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம். அந்த ராஜா, இது உலகத்தின் ராஜா. அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும்தான் அவனுக்கு பவர். எந்த நாட்டு ராஜாவாக இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் அவன் பவரை தர. அந்த எல்லையை, அவன் பவரை இன்னொரு நாட்டில் போய் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆனால் நம்ம ராஜா, நாம் ஆராதிக்கிற ராஜா, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். சர்வலோகத்துக்கும் ராஜா. அவர் ராஜ கம்பீரமாய் கடந்து போவார். அவர் தான் தடைகளை உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு.
சத்தமுறையில் சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு நாட்டு ராஜா, நான் தான் இவ்வளவு விளக்கமாக சொல்லிட்டு வரேன். ஒரு சாதாரண நாட்டு ராஜாவுக்கு இவ்வளவு இருக்குமானால் அவனால் இதை செய்ய முடியுமானா அந்த பரலோகத்து ராஜாவுக்கு எதெல்லாம் செய்வதற்கு வல்லமை இருக்கிறது. 2 காரியத்தை நான் சொல்றேன். ஒரு சாதாரண ராஜா, ஒரு நாட்டுடைய ராஜா ஒருத்தனை இப்படி தூக்கி வச்சு மேலே அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி அதிகாரம் கொடுத்து நடத்த முடியுமானால் நம்முடைய பரலோகத்தின் ராஜா நம்மளை எங்கே வேணாலும் தூக்கி வச்சு பார்க்க முடியும். சத்தமா? இன்னும் சத்தமுறையில் சொல்லுங்க. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது. வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13, 14 வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜாதி ராஜாவா என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜன். அந்த ராஜாதி ராஜன் ராஜ கம்பீரமாய் வருவார். தன் சத்துருக்கெல்லாம் சிதறடிச்சு போடுவார். அவர் ஜெயிக்கிறவர். அவருக்கு விரோதமாக உலக நாடுகள் எல்லாம் வருமாம். அந்த அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் வந்து நிற்கும்போது அவர் அதை கம்பீரமாய் ஜெயிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தடைகளை உடைப்பாருங்க. ஏன்னா தடைகளை உடைக்கிறவன் யாருன்னு தெரியணும். ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா நமக்கு என்ன செய்யணும்? ஆளை பார்த்தல. அதான் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முசல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியாது அப்படிம்பாங்க. இது முசல் பிடிக்குமா முயல் பிடிக்குமா பிடிக்காதான்னு என்ன செய்யணும்? மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். முயல் அங்கிட்டா கூட இது இங்கிட்டா ஓடிடக்கூடாது. அதனால் அப்படிப்பட்டவங்களை வச்சு செய்ய முடியாது. தடைகளை உடைக்கிறவர் கம்பீரமுடையவராக இருக்க வேண்டும். நமக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்தில் இது வரைக்கும் இருந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறவர் உங்கள் முன்னாடி போகிறார். எந்த தடையாக இருந்தாலும் சரி, அது பொருளாதாரமோ சுகவீனமோ என்ன காரியங்கள் எதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு தடையாக இருந்துச்சோ, எதெல்லாம் ஊழியத்துக்கு தடையாக இருந்துச்சோ, எதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தடையாக இருந்துச்சோ, உங்கள் படிப்போ வேலையோ எதுவோ எல்லாத்தையும் உடைச்சு கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஏன்னா அவர் ராஜா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அவர் வெறும் ராஜா மட்டுமல்ல, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர் கம்பீரமாக உடைச்சிட்டு போய்கிட்டே இருப்பார். அவருக்கு பின்னாடி நம்ம உடஞ்சு போய்கிட்டே இருக்க போகிறோம். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமென். நம்ம தைரியமாக வாசல் வழியா நம்ம வந்து பக்க வழியெல்லாம் போக வேண்டாம். அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது அவர்கள் தடைகளை உடைத்து கொண்டு வாசல் வழியாக என்ன செய்வார்கள்? உட்பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இனி உங்களுக்கு ராஜா பாதை தான். ஆமென். நான் சும்மா கற்பனையில் சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. இந்த வசனம் சொல்கிறத நான் ஆழமாக சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் அவ்வளோ ஆழமாக சொல்லுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தடைகள் இருந்துச்சு. அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ சொல்கிறான், யூத ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எப்படி, அவங்க பெண்களை எப்படி பண்ணாங்க, அந்த குடும்பத்தாரை எப்படி பண்ணாங்க, எல்லாமே இருக்குது அங்கே. இந்த அதிகாலை வேளையில் அதெல்லாம் எடுத்து நேரமாக இருந்தால் நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அதனால் அவ்வளோ உபத்திரவங்கள் இருந்துச்சு. அதற்கு நடுவில் தான் யாக்கோபின் ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அவர் சொல்கிறார். உபத்திரவங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு கூட்டம் வேறு விதமாய் போகும். ஏன்னா அங்கே சொல்லப்படுது முந்தின வசனங்கள்லாம் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா சபைகள் சின்னவனமாக போகும். மேய்ப்பர்கள் வித்தியாசமாக நடத்துவாங்க. அவர்கள் எதை குறித்து பேசுவாங்கன்னா, போதையை போட்டுட்டு தெரிந்தவனுக்கும் மதுபானத்தை குறித்தும் திராட்சரசத்தை குறித்தும் நான் என்ன செய்கிறேன் உனக்கு பிரசங்கிக்கிறேன்னு சொல்லுகிறவன் தான் இந்த ஜனங்களுக்கு யாராக இருப்பான்? ஏற்ற பிரசங்கி. இப்படிப்பட்டவர்கள் நடுவில் இருந்து தான் யாக்கோபின் சந்ததியாகி ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டு சொல்றார், நான் உனக்கு முன்னாடி போய் தடைகளை உடைச்சு நான் கொண்டு போக போறேன். சுகமா இருக்கிற இடத்துல அல்ல, பாழாய் கிடக்கிற ஒரு கூட்டம், பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டம், அக்கிரமத்துக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம், அதற்கு நடுவில் இருந்து யாரெல்லாம் வைராக்கியமா இருக்கிறானோ அவனுக்கு நான் வாசலை திறக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். சத்தமுறையிலே சொல்லுங்க. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார். அவர் ராஜ கம்பீரமாய் போகிறார், ராஜாவாக இருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அடுத்து என்னன்னா அவர் யாராக இருக்கிறாராம்? கர்த்தர் அவர்கள் முன்னே என்ன செய்வார்? நடந்து போவார். அடுத்து கர்த்தர் நமக்கு முன்னாடி, முதல்ல ராஜாவாய் போறார், அடுத்தவர் தேவாதி தேவனாக போகிறவர். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. நம்ம முன்னாடி போகிற தேவன் சேனைகளின் கர்த்தர். அன்னைக்கு சொன்னான் பாருங்க, அவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கிறான், முழு ஜனங்களும் பயப்படுறாங்க, இஸ்ரவேல் படை பயப்படுது, ராஜா பயப்படுறான், சுற்றி இருக்கிற ஜனங்கள் பயப்படுறான் பெலிஸ்தீரை பார்த்து. ஒரே ஒரு மனுஷனுக்கு எல்லாரும் நடுங்கிறாங்க. ஆனால் ஒரு குட்டியாண்டு ஒருத்தன் கிடக்கான், ஒரு பிள்ளையாண்டா போகிறான். ஆடு மேய்க்கிறவன் தைரியமாக போய் சொல்கிறான்,
நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறான் பாருங்கள். அந்த 45லேருந்து 51, அந்த 45, 46 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு தாவீது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை அழுத்தி பாருங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்து. நீ அவ்வளோ பெரிய ஆளுப்பா, உன்னை ஊரே என்ன செய்யுது, பார்த்து பயப்படுது. நீ பெரிய ஆளு தான், இல்லைன்னு சொல்லல. இங்க கவனிங்க, உலகமே பயப்படுது. ஆனாலும் நீ எதோடு தான் நின்றுக்கிட்டு இருக்கிற? நீ சும்மா ஒருத்த மேலே விழுந்தாலும் செத்து போயிடுவான். நீ ஒருத்தன் உட்கார்ந்துருக்க இடத்துல அப்படி சாஞ்சனா அவன் அவுட்டு. அவ்வளோ பெரிய உருவம் உனக்கு இருக்குது. ஆனாலும் நீ என்னத்தை தான் கையில் வச்சுட்டு இருக்கிற? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடு நின்று கொண்டு இருக்கிறாய். ஆனால் நான் அதில் வரல. என் கையில் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை, கேடயமும் இல்லை. கேடயம் எதுக்கு? எதிரி தாக்கும்போது என்ன செய்வதற்கு? தடுத்து நிறுத்துவதற்கு. ஈட்டி எதற்கு? தாக்குவதற்கு. பட்டயம் எதற்கு? காலி பண்ணுவதற்கு. இது 3 அவன் கையில் வச்சிருக்கிறான். ஆனால் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நான் அதெல்லாம் வரலப்பா. நீ எந்த நிந்திச்சையோ அந்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் நான் வந்திருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு, இன்றைக்கு உன்னை நான் என்ன செய்ய போறேன், இந்த மாதிரி பாட்டு செய்ய போறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சிம்பிளா என்ன பண்ணான், கூழாங்கல் எடுத்தான். அவன் அடப்பையில் போடுற 5 கூழாங்கல்கள் வைத்திருந்தான். அதில் ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்து அவன் உள்ள வச்சு என்ன செஞ்சானா, விட்டான். அடிச்ச அடியில் நேர யார் நெத்தியில் போயிடுச்சு. ஈட்டி வச்சிருக்கிறான், பட்டையும் வச்சிருக்கான், கையில் என்ன வச்சிருக்கான், கல்லை தடுத்துருக்கலாம்ல, கல்லை தடுத்துருக்கலாம்ல, தடுக்கலை, தடுக்க முடியலை. அது நேரம் எங்கே பட்டுச்சான், நெற்றியில். ஏன் நெற்றியில் பட்டுச்சு? அவன் சரீரம் முழுதும் என்ன செய்யப்பட்டிருக்குது, கவசத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஆண்டவர் சரியான இடத்துல என்ன செஞ்சார், அடிக்க வைத்தார். ஒரே கல் கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். பெரிய பனைமரம் டம்முன்னு விழுந்த மாதிரி இருந்திருக்கும், அப்படி தானே? ஒரு பெரிய மரம் திடீர்னு கீழே விழுந்த மாதிரி, அந்த மாதிரி விழுந்துட்டான், அவ்வளோதான். விழுந்த உடனே இவன் பட்டயத்தை எடுத்து நெஞ்சிட்டான். இவங்கிட்ட பட்டயம் கிடையாது. யார் பட்டயத்தை எடுத்தான்? ஆயுதமே கொடுக்கறது அவன் தான். இவன் கொண்டு போக வேண்டியது இல்லை. அந்த ஆயுதம் அவன் ஆயுதத்தை எடுத்து அவனை வெட்டிப்பட்டான்னு சொல்லி, இதுதான் வசனம். வேதம் சொல்ற அவர் தான் நமக்கு முன்னாடி போறார். எந்த தேவன்? சேனைகளின் தேவன். அல்லேலூயா. தாவீதுக்கு ஜெயம் கொடுத்த அந்த தேவன் நமக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த தேவன் யார் அப்படின்னா, அவர் ஜெயம் கொடுக்கிறவர், வெற்றி கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, முழு உலகத்துடைய நாவுகளும் அவர் என்ன செய்யும், அறிக்கையிட வைக்கும். எல்லாருடைய முழங்கால் என்ன செய்யுமா, முடங்கும். பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டது. 9லேருந்து 11 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உயர்த்தி வைத்தார். வானோர் பூகுலத்தோர் யாருடைய முழங்கால் அவருக்கு முன்னாடி என்ன செய்யும், முடங்கும். எல்லா கால்களும் முடங்கணும். எல்லா நாவுகளும் கர்த்தரே தேவன், இயேசுவே தேவன் சொல்லக்கூடிய அளவுக்கு நாவுகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் தான் நமக்கு முன்னாடி போறார். எவர் தான்? எல்லா நாவுகளும் துதிக்க வைக்கிற ஒரு தேவன். எல்லா கால்களையும் என்ன செய்கிறவர், மடங்க செய்கிறவர். அப்படிப்பட்டவர் போறாரியா, அவர் நமக்கு முன்னாடி போறார். நம்ம ஏன் பயப்படணும்? சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமே. நான் அப்படி தான் எழுதியிருக்கிறேன். ராஜ கம்பீரமாய் தேவன் கடந்து, ராஜ கம்பீரமாய் முன் செல்லுகிறேன். நீ தேவாதி தேவனாய் முன்னடப்பதினால் நான் தடைகளை உயர்த்தி முடைத்து முன்னேறுவேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். இப்படி தான் இன்றைக்கி நான் எழுதின கவியில் அந்த வார்த்தை அப்படி தான் எழுதியிருக்கிறேன். நீ தேவாதி தேவனாய் எனக்கு முன்னடப்பதால் நான் தடைகளை உடைச்சிட்டு என் பாட்டுக்கு நினைஞ்சிட்டு இருப்பேன், போய்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா.
முன்னேறி இந்த மாதம் தேவன் முன்னேறி செல்ல வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக இருக்கிறார். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. எப்பவும் ராத்திரி பகல் சிந்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக என்ன செய்கிறார்? போகிறார். அவர் நடந்து போறாரியா? அவர் ராஜ கம்பீரமா போய்கிட்டு இருக்கிறார். அவர் தேவாதி தேவனாய் சேனைகளின் கர்த்தர், யுத்தங்களின் தேவன் அவர், இராணுவங்களின் தலைவர் அவர். அவர் முன்னாடி போறார். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி போகும்போது எல்லாம் முடங்கால் அவருக்கு முன்னாடி முடங்குமே தவிர அவருக்கு முன்னாடி ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது. அவருக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாதவங்க நமக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயம் இருந்துக்கிட்டே இருந்து கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. சத்தமா? இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாங்க. கொஞ்ச நேரம் எதற்காக முன்னாடி செல்கிறார்? என்ன காரியத்தில்? ஒரு சில அடுத்து நான் ஞாயிற்றுக்கிழமை வேகமாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் பேசுகிறேன் இதை குறித்து. இப்பொழுது ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிடுறேன். நல்ல ஒரு 4 காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுங்க. ஏன் அவர் நமக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறார்? ஒரு நாளுக்கு தெரிஞ்சது மட்டும் தான் டக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஜெபம் பண்ணிடும். 1 யாத்ராகமம் புஸ்தகம் 17:5-6 குறிச்சிக்கிடுங்க. யாத்ராகமம் 17:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அங்கே சொல்றார். ஜனங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எங்களுக்கு என்ன கிடையல? தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ உன் ஜனங்கள் மூப்பர்களை கூட்டிட்டு முன்னாடி போ, நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னாடி எங்கே நிற்பேன்? கன்மலையின் மேல் நிற்பேன். உன் கையில் இருக்கிற அந்த கோல், சமுத்திரத்தை 2ஆக பிரித்தாயே, அந்த கோலை கொண்டு வந்து அந்த மலையிலே நீ அடி, அப்பொழுது அவர்களுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கும்னு சொன்னார். கன்மலையை பிளந்து தாகத்தை தீர்ப்பதற்கு தேவன் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். சத்தமுறையில் சொல்லுங்க. அப்போ நம்ம தேவைகள் என்ன என்பது அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறார். ஆமேன். ஏன்னா அன்னைக்கு தேவை அவங்களுக்கு என்னது? தண்ணி தேவை. தண்ணி இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை சாகிறதுக்கு இடம் இல்லையா கொண்டு வச்சிருக்கேன். அவனே அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த ஜனங்களால் இப்படி அப்படின்னு அந்த வசனம் அப்படி தான் இருக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க. அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்ல, எதுக்குப்பா நீ வருத்த? நீ கோலை எடுத்துக்கோ, முன்னாடி வா, நான் உனக்கு முன்னாடி அங்கே நிற்பேன். அல்லேலூயா. இதான் நம்முடைய தேவன். நீ போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்கிற ஒரு தேவன் அல்ல. நம்மகிட்ட சொல்லுவாங்க இல்லையா, இல்லை என்ன நீ இந்த பஸ்லையா, நீ முன்னாடி போய் அங்கே நிற்கல, நான் பின்னாடி வந்துடுறேன்னு. இவன் டுப்பாக்கூர். எந்த பஸ்ஸரா? 5 மணிக்கு. நீ வா, நான் 4:50 அங்கே நிற்கிறேன். 5 மணிக்கு தானே பஸ்ஸு, உனக்கு முன்னாடி நான் 10 நிமிஷம் நான் அங்கே நிற்பேன்டா, நீ வந்துடுறா அப்படி சொல்லலாம் பாருங்க. அவன் தான் உண்மையான தலைவன். அவன் தான் உண்மையாக நம்மளை வழி நடத்தக்கூடிய. நமக்காக நம்ம போதுக்கு முன்னாடி நீ வந்துரு, 5 மணிக்கெலாம் வந்துரு, நான் உனக்கு காத்திருப்பேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலாம் பாருங்க. அவர் தான் உண்மையாக நடத்தக்கூடியவர். அதுதான் தேவன். அவர் சொல்கிறாரு, நீ வா, நான் உனக்கு முன்னாடி அங்கே நிற்பேன். சொல்லுங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு முன்னாடி அவர் நிற்பார். அல்லேலூயா. சத்தமா? என்ன காரியம் உங்க தேவையா? நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க. அவர் சொல்ல, உனக்கு முன்னாடி நான் நிற்கண்டா அப்படிம்பார். அதை கொடுப்பதற்கு, ஏன்னா நமக்கு இன்னது தேவை என்பது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நமக்கு இன்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. இந்த மாதம் இன்னைக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. அதற்கு நமக்கு முன்னாடி அவர் நின்றுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நீ போ, உனக்கு கிடைச்சா பாரு, இல்லைன்னா சொல்லு, நீ ஃபோன் பண்ணு, நான் உனக்கு தாரேன். இது சொல்கிறது டுப்பாக்கு. சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ போங்கண்ணே, நீ போடா, போய் பாடுறா, என்ன நடக்குன்னு பாடுறா, போய் பாரு, உள்ளே போய் முறைச்சி பாரு, நான் அப்படி முடியலன்னா சொல்லு, நான் யார்கிட்டயா பேசணும். ஏன் அது முதல்ல பேசிக்கலாம்ல? புரியுதா? சில இப்படிலாம் சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. இப்போது உனக்கு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கிடச்சிட்டுன்னு வைங்க. இவர் கிடச்சிட்டு அவர் சொல்லும்போது, மாமா கிடச்சிருச்சு, அத்தை நான் கிடச்சிருச்சு, நான் சொன்னல, நான் ஏற்கனவே உனக்காக பேசிட்டேன். இவர் வாயை திறந்திருக்க மாட்டார். அவன் திறமையிலையோ அவனுக்கு இருக்கிற தாளந்தை வச்சு அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இவர் சொல்ல, நான் ஏற்கனவே நேற்று நைட்டை அவர்கிட்ட சொல்லிட்டேன், அதனால தான் உன்னை போச்சேன்னேன். இந்த வயசு நினச்சிவாங்க. அப்படி இல்லை, யோக்கியர் வந்துட வேண்டியதானாங்க, கூட வரலாம்ல. சார் நம்ம பையன்தான் சார், அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த பொண்ணு நம்ம பொண்ணு தான், சொந்தக்கார பொண்ணு தான், அப்படி சொல்லலாம்ல. சொல்ல மாட்டாங்க. கிடைச்சதுக்கப்புறம் இப்படி சொல்லுவாங்க, நான் தான் கூப்பிட்டு போய் செஞ்சு வச்சேன் அப்படிம்பாங்க.
இப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆனால் என் தேவன் அப்படிப்பட்டவர். நம்முடைய தேவன் உனக்கு நீ வாட, நான் உனக்கு முன்னாடி அங்கே நிற்கேன் அப்படிம்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உபாகம் புஸ்தகம் 31:7-8 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேசத்தை சுதந்தரிப்பதற்கு நான் உனக்கு முன்னாடி போகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அங்கே மோசே சொல்லுகிறான், யோசுவா கையில் பொறுப்பை கொடுக்குறான். எப்பா, நான் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் இனி வரமாட்டேன், நான் இந்த ஆற்றை கடத்து வரப்போகிறதில்ல. ஆனால் நீ யோர்தானை கடந்தது ஜனங்களை கூட்டிகிட்டு போக போகிற, நீ போவதுக்கு பயப்படாத, கலங்காத, கர்த்தர் உனக்கு முன்னாடி போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நீ நம்முடைய ஜனங்களை, தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கும் அந்த ஜனங்களை வழிநடத்தும்படிக்கும் கர்த்தர் உனக்கு முன்னாடி இருக்கிறார். இந்த மாதம் எதை சுதந்திரிக்கணும் வரும் நாட்களில் அதை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டே இருப்பாருங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அது வருமா, இது வருமா, யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன செய்யணும் அதை செய்வதற்கு அவர் முன்னாடி இருக்கிறார். உங்கள் முன்னாடி போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அவர் நமக்கு முன்னாடி போவார் சுதந்திரிப்பதற்காக தேசத்தை. அன்னைக்கு அவங்களுக்கு தேசம் தேவை, சுதந்திரிக்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவதற்கும் அதை கொடுப்பதற்கும் அவர் நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கார். யோசிக்காதீங்க, வேலை படிப்பு கிடைக்காது. இந்த மாதம் தேவனுக்குள்ள அவர் முன்னாடி போயிட்டார்னா நீ போகிற கம்பெனியில் நீ எதிர்பார்க்கிறத விட நல்ல வேலை கிடைக்கும். அல்லேலூயா. அரசாங்கத்தில் என்ன வேலைக்கு நீ அப்ளை பண்ணி அந்த வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். விசுவாசிங்க. அவர் முன்னாடி போன அவ்வளோதான். தடைகளை உடைக்கிறவர் முன்னாடி போயிட்டார்னா எவ்வளோ பெரிய அதிகாரியானாலும் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருவாங்க, வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாங்க, காரியம் வாய்ச்சிரும். அல்லேலூயா. சத்தமா. எவ்வளோ கரடு முரடானவனாக இருந்தாலும் சரி தான் வர முடியாது. ஆண்டவர் முன்னாடி போயிட்டார்னா எவ்வளோ பெரிய முரடனும் கூட ஒதுங்கிடுவான். எப்பா கொடுப்பா, அவங்க போட்டும்பா, அவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிடுவான். கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது மூன்றாவதாக 1 நாளாகமம் புஸ்தகம் 14 17 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, யுத்த களத்தில் அவர் நமக்கு முன்னாடி போகிறவர். தாவீது நிற்கிறான், கேட்குறான், எப்படி போக, யுத்தத்துக்கு போகலாமா, போனால் ஜெயிக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ போ, தாராளமாக போய் எதுக்கிட்ட நின்றுக்கோ, முசுக்குட்டை செடிகளுக்கு நடுவில் நின்றுக்கோ, நான் சொல்லும் போது நீ புறப்படு. அந்த இறைச்சல், எந்த இறைச்சலாம்? எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் எதை சொல்கிறாரு? முசுக்கொட்டை செடியினுடைய முசுக்கொட்டை செடி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பார்த்துருக்கேன்னு சொல்லார். 2 பேர் ஏங்க அதாங்க மல்பேரி செடி. மல்பேரி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதுவும் பார்த்தது இல்லையா? அடப்பாமே. இந்த புழுவெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, பட்டுப்பூச்சி எடுக்கிறது, அந்த அந்த செடி பட்டுப்பூச்சி செடியாவது பார்த்துருக்கீங்களா? அப்படிங்க. அப்போனா 1-2 பேர் சொல்லுவாங்க பட்டுப்பூச்சி செடின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் தான் மல்பேரி செடி. அதுக்கு பேர் தான் என்னது? முசுக்கொட்டை. அந்த இலையை பார்த்துருக்கீங்களா? அந்த முசுக்கொட்டை சில இடையில பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பறிச்சுட்டா வந்துருப்பேன் தெரிஞ்சா, இந்த செய்தி இருக்குன்னு தெரிஞ்சா. 2 நாளைக்கு முன்னாடி கூட போனால் ஒடிச்சிட்டு வந்தோம். அரைச்சா ஒடிச்சிட்டு வந்துருக்கலாமா? கொலை அங்கே நிறைய மந்தித்தோப்பு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமான விவசாயம் இருக்குது. அந்த ரோட்டில் தாண்டி போயிட்டிங்கன்னா வரிசை என்ன இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கமும் என்ன போட்டிருக்கான்? மல்பேரி செடி நிறைய தோட்டங்களில் போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு புழு மாதிரி ஒரு பூச்சி, அந்த பழம் பார்த்துருக்கீங்களா? அதை பூச்சி பழம்னு சொல்லுவாங்க. அது பார்த்தாலே இப்படி தான் தெரியும். சூப்பராக இருக்கும், அப்படியே ப்ரௌன் கலரில், சாப்பிட்டா சமத்தியாக இருக்கும், புளிப்பு இனிப்புமா என்ன செய்யும், அது பூச்சி பழம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது பூச்சி மாதிரியே தெரியும், கம்பளி பூச்சி மாதிரி தெரியும். அதுதான் எதுக்கு ஆகாரம்? அந்த இலை தான் கம்பளி புழுக்கு ஆகாரம். அதை போட்டு தான் பட்டுப்புழு உருவாக்குறவங்க. எல்லாம் கவனிச்சிட்டிங்களா? சரி, நீங்கள் மற்ற இலையை கம்பேர் பண்ணும்போது அந்த இலையை பாருங்கள். எனக்கு அதுதான் ரொம்ப கேள்வியாக இருக்கும். நீங்கள் வேணால் நான் அடுத்து உடைச்சி கொண்டு தரேன், எல்லாம் இன்னொரு தடவை போக போகிறோம், நான் சொல்கிறேன் அது பின்னாடி. நல்லா கவனிங்க. அந்த முசுக்கொட்டை இலையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இருக்கையிலே ரொம்ப எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். இப்போ மா இலையை பிடிச்சி பாருங்கள், எப்படி இருக்கும்? கொழுந்தாக இருக்குது, இதாக இருக்கும். காஞ்சிட்டு கொஞ்சம் இதாகிட்டுனா நாட்கள் ஆகிட்டுனா அது எப்படி ஆயிரும்? ஆமாம். ஈவன் முருங்கை இலையை பாருங்கள், முருங்கை இலையும் முத்தின இலையும் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த முசுக்கொட்டை இலை எப்படி தான் இருக்கும்? சாஃப்டாக இருக்கும், இளந்தளிர் போலவே இருக்கும். அந்த கலரே பச்சை கலரில் இளம் பச்சையாக தான் இருக்கும். ரொம்ப கரடு புரடான பச்சை கலர் வராது, இளம் பச்சையாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும் அது. அந்த இலை அதில் என்ன சவுண்டு வரும்? இப்போ மாமரத்தில் சவுண்டு வருது அப்படின்னா இலை எப்படி ஆயிடுச்சு?
முரடாயிருச்சு, கரண்ட் முரடாக இருக்குது. இப்போ பனைமரத்தை அவர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் என்னக்குது, நாங்கள்லாம் என்ன நரி, பனங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம்னு சொல்லி கலைஞர் சொல்லுவார்ல, அந்த பனங்காட்டு நரி. ஏன்னா பனங்காட்டில் எப்பவுமே என்ன கட்டே இருக்கும், சத்தம் கேட்டு. ஏன்னா அந்த இலை ஃபுல்லாக இணைஞ்சிட்டு இருக்கும், அந்த பனை ஓலை சவுண்டு கரகரகரம் காற்று அடிக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நடக்கிறவன் சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். அதே மாதிரி தான் இதெல்லாம் சொல்ல ஓகே தான், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிடலாம். ஆனால் முசுக்கொட்டை செடியில் என்னையா சவுண்டு கேட்கும், மல்பேரி இலையில் என்ன சவுண்டு கேட்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லார், அதுலேயும் ஒரு சத்தம் வரும், நீ கவனி அப்படிங்கிறார். புரியுதுங்களா? இதில் என்னடா அப்படின்னு சொல்லி போக முடியாது. ஆண்டவர் செய்கிறது வித்தியாசமாக தான் செய்வார். நான் உனக்கு முன்னாடி இருப்பேன், அந்த மல்பேரி செடியில், அந்த முசுக்கொட்டை செடியில், அந்த இலையில் நுனியில் என்ன வரும், ஒரு சத்தம் வரும். அந்த இரைச்சல் சத்தம் கேட்கும்போது நீ புறப்படு, நான் உனக்கு முன்னாக யுத்த களத்தில் போய்கிட்டே இருப்பேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தாவீதுக்கு அதை சொல்கிறாரு, நீ போய் நில்லு, உன் இராணுவத்தை வச்சுக்கோ, எப்போ சவுண்டு கேட்குதுன்னு பாரு. அப்போ எவ்வளோ பேர் இராணுவத்தில் என்னங்க இருக்கும் சவுண்டு, அந்த சவுண்டுக்கு நடுவில் என்ன கேட்கணும், முசுக்கொட்டை செடி என்னச்சுதா இறையுதா அப்படின்னு பார்க்கணும். காற்றடிக்கும் போது சவுண்டு கேட்குதான்னு கவனிக்கணும். அதை கவனிக்காமல் போய்ட்டால் சிக்கலாயிரும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா இதில் எங்கெங்க சவுண்டு வரும், இது எப்படிங்க கவனி. அதுக்கு தான் உன்னை தெரிஞ்சிருக்கார், அதுதான் என்ன தெரிஞ்சிருக்கார். உட்கார்ந்து கவனிச்சா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். நமக்கு முன்னாடி அவர் யுத்த களத்தில் நிற்பார். அதே மாதிரி இவன் புறப்பட்டாங்க. தாவீதங்க நின்னா, சத்தம் கேட்குது, அந்த இரைச்சல் சத்தம், அந்த காற்று அடிக்கும்போது அந்த முசுக்கொட்டை செடியுடைய இரைச்சல் சத்தம் கேட்குது. உடனே வாங்கடா கிளம்புவோம், கர்த்தர் நமக்கு முன்னாடி போகிறார். அவ்வளோதான் போனாங்க, பெலிஸ்தரை தரமட்டம் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. சத்தமுறையிலே சொல்லுங்கள், இதுதான் தேவன் செய்கிறது. எவ்வளோ பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு முன்னாடி போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ இதை செய்கிற நமக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். கடைசி இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஏசாயா 52:12. ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். வேதம் சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு முன்னாய் போவார், இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்வாராம், உங்களை பிறகே காக்கிறவராய் இருக்க. அவர் ஏன் முன்னாடி போறாருன்னா நம்மை பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. நம்மை வழி நடத்துவதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நம்ம அழிவு சேத வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக முன்னாடி செல்கிறார். இதைத்தான் சங்கீதம் 121 வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படி சொல்லி, உன் காலை என்ன செய்ய மாட்டார், தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார் அப்படின்னு சொல்லி இப்படியே வரிசை சொல்லிட்டு கடைசி சொல்லப்படு, அவர் உன் போக்கை வரத்தி இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார், நீங்கள் எங்கே போனாலும் பாதுகாத்து கொள்ளுவார். நீங்கள் இந்த 6 வசனத்தை அப்படியே படித்து வச்சுக்கிடுங்க. 3ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு போதுமானதாக இருக்கும். அதற்காகவே நம்ம முன்னாடி போய்கிட்டே இருப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏங்க, உண்மையான ஆடு மேய்க்கிறவனுக்கும் போலி ஆடு மேய்க்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆட்டுக்கு பின்னாடி போகிறானா முன்னாடி போகிறானா? முன்னாடியா பின்னாடியா? ஏன் முன்னாடி போகிறான்? அவன் முன்னாடி போயிடுவான். அந்த ஆடு தன்னாலே என்ன செய்யும்? பின்னாடி வரும். ஆடோ மாடோ தன்னால் என்ன செய்யும்? பின்னாடி வரும். ஆமாங்க, ஒரு 100-150 மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. மேய்ஞ்சிக்கிட்டு போய் 2 பையன் நிற்கிறான், வாலிப பையன் தான். விசில் அடிக்கான், டைம் ஆகிட்டு, இல்லையே வாங்கலை போவோம் அப்படின்னு விசில் அடிக்கிறான். உடனே விசில் அடித்தோட அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே அப்படியே என்ன செய்யுது, எல்லாம் வருது. அதுக்குன்னு ஒரு சவுண்டை மாற்றி அடிக்கிறான். வீன்னு வித்தியாசமாக அடிக்கிறான். அடிக்க ஆரம்பித்தோன்னா அந்த மாடு எங்கெங்க சுற்றி வட்டாரத்தில் ஒரு 10 ஏக்கருக்கு அந்த பக்கம் நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கான். மாடுகள்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, அப்படியே வர ஆரம்பிக்குது. வந்து ஒரு ஓடையை தாண்டணும், எல்லாம் அப்படியே நின்றுது. ஓடையை தாண்டலை, ஓடைக்கிட்டே நிற்குது. எப்படி இறங்கி போகணும். உடனே இவன் என்ன செய்யறான், ஒருத்தன் படக்குன்னு கீழே இறங்குறான். இறங்கி அந்த ஓடைக்குள்ளே இறங்கி அப்படி ஏறி அந்த பக்கம் போகிறான். இவன் இறங்கி போயிட்டு ஏல வா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒரு மாடு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்புன்னு அந்த 100கணக்கான மாடுகள் இதில் ஏறி அந்த பக்கம் போயிடுது. அப்போ எதுக்கு அது நிற்குதுன்னா,
இந்த இடத்துக்குள்ளே இறங்கினா பள்ளமா மேடா முள்ளான்னு அது தெரியாது. ஆனால் மேய்ப்பன் இறங்கி போயிட்டான்னா நம்ம தலைவனே போயிட்டான், நம்மளை நடத்துகிறவனே போயிட்டான், நமக்கு என்னடா பிரச்சனை, நம்மளோட போகண்டு வந்துகிட்டே இருக்கோம். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். அதுதாங்க பாதுகாப்பு. பின்னாடி இருந்துட்டு விரட்டுறோம், போ போ போட்டு அடிக்கிற இவன் சரியான மேய்ப்பன் கிடையாது. போட்டு இவன் முன்னாடி போனால் பின்னாடி தன்னால் ஆடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவரே போயிட்டார், நம்ம போகிறதுக்கு என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னே நடப்பேன். அல்லேலூயா. நான் பின்னணியிலிருந்து உங்களை என்ன செஞ்சு கொள்ளுவேன், பாதுகாத்து கொள்ளுவேன். இப்போ 4 காரியங்கள் சொன்னேன். 1, தாகங்களை தீர்ப்பதற்காக நான் முன்னாடி போவேன்னு சொல்கிறார். 2வது, தேசத்தை சுதந்திரிப்பதற்காக உங்களுக்கு முன்னாடி போவேன்னு சொல்கிறார். 3வது, உங்களை யுத்த களத்தில் ஜெயம் கொடுப்பதற்காக முன்னாடி இருக்கிறேன். 4வது, பாதுகாப்பதற்கு. அப்போ பாதுகாப்பும் கொடுத்துறாரு, ஜெயமும் கொடுத்துறாரு, சோதரமும் கொடுத்துட்றாரு, சுதந்திரிக்க வைக்கிறாரு. அப்புறம் என்ன கொடுறாரு, தாகம், ஆகாரம், தண்ணீர் என்ன வேணும் அதெல்லாம் நினைச்சிடார், தேவைகள் எல்லாம் சந்திச்சிடார். அது எல்லாத்துக்கும் அவர் முன்னாடி இருக்கிறார், அவர் முன்னாடி போகிறார். அதில் எந்த தடையின்மை இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைகளை உடைக்க அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படியே கர்த்தர் நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அதனால நான் தடைகளை உடைத்து கொண்டு என்ன செய்ய போகிறேன், முன்னே போவேன். தைரியமாக சொல்லுங்க. ஆண்டவர் முன்னாடி போனால் அவருடைய ஜனங்களாகி நாம் போக முடியும். கர்த்தர் நமக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்னாடி போகிறார். கர்த்தர் தாமே நமக்கு முன்னே செல்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்னாடி இருக்க. அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். அதனால் எல்லா தடைகளை அவர் உடைச்சிருவார். நான் தடைகளை உடைத்து அவருக்கு பின்னாடி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவர் முன்னேறி கொள்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் முன்னேற்றம், என் வாழ்க்கையில் முன்னேற்றம். கர்த்தர் சொல்ல அப்படிதான் சொல்றார். அங்கே அவர்களுக்கு தடைகளை உடைக்கிறவர்கள் முன்னாடி சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் தடைகளை உடைத்து கொண்டு வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் சொல்லியிருக்கிறது. அவர்களை உட்பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு முன்னணியிலே சென்று கொண்டு இருக்கிறதற்காக அவர் ராஜாதி ராஜாவாய் ராஜ கம்பீரனாய் கர்த்தர் சமூக கொண்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தராக தேவாதி தேவனாய் நமக்கு முன்னாடி செல்கிறவரே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு, தேவைகளை கொடுப்பதற்கு அவர் நமக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். சுதந்திரத்தை கொடுப்பதற்கு, சுதந்திர வீரங்களை சுதந்திரித்துக் கொள்வது, வேலையை சுதந்திரிக்க, இடங்களை, தோட்டங்களை, துறவுகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு முன்னாடி போய்கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு, ஜெயம் கொடுப்பதற்காக மேல முன்னாடி செல்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக உங்களை ஜீவனோடு சுகத்தோடு பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் முன்னாடி செல்கிறார். அந்த தேவனுக்கு எல்லாருக்கார நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளை உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உழைப்பாளர் தினத்தில் ஆண்டவரே, இந்த தொழிலாளர் தின அதிகாலையில் உம்முடைய சோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த வார்த்தைக்காய், வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பாக போகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற ராஜா. தடைகளை உடைத்து எங்களை நடத்த பண்ணுகிறவர். நீ ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக எங்களுக்கு முன்னாடி போய்கொண்டே இருக்கிறீர். நிச்சயமாக எங்களுக்கு எந்த தடையும் இருக்க போறதில்லை ராஜா. நேற்றைய வரைக்கும் பல காரியங்களுக்கு தடை இருந்திருக்கலாம். பொருளாதாரத்திலே இருக்கலாம், சரீரங்களே இருக்கலாம் கர்த்தாவே, உலகத்திலே இருக்கலாம், ஊருக்குள்ளே இருக்கலாம், குடும்பங்களே இருக்கலாம், ஊழியத்திலே இருக்கலாம். என்னென்ன தடைகள் இருந்துச்சோ எல்லா தடைகளையும் நீர் உடைக்க போகிறீர் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்படுகிற அத்தனை தடைகளை உடைத்து நீர் கம்பீரமாய் நடந்து போக பண்ணுகிறதற்காய், ஜெயம் கொடுக்க போறதற்காக, வாசல் வழியாக உட்பிரவேசித்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி பக்குவப்படுத்தி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்களும். இந்த கால வேளையிலும் விசேஷமாய் உம்முடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை மனப்பூர்வமாய் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இந்த வாக்குத்தத்தங்களை பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொண்டு கம்பீரமாய் கடந்து செல்ல ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இனி எனக்கு இது தடையாயிட்டு, இது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு வரலன்னு சொல்லி யாரும் சொல்லாதபடிக்கு எல்லாருக்கும் இந்த நாளில் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஸ்தோத்திரம். அவங்க வேலைக்கெல்லாம் இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை வாக்கியமாக இருக்கலாம். ஆண்டவரே, வீட்டு வாசல், தோட்டம், துறவுகள், காரியங்கள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள், எதை குறித்ததான காரியமாக இருந்தாலும் சரி
ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட காரியங்கள் உண்டு. எல்லா காரியத்திலும் தடைகளை உடைத்து காரியங்களை நீர் வாய்க்க பண்ணி பாதுகாத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திப்பதற்காக எங்களுக்கு முன்னாடி நிற்கிறீர் கர்த்தாவே. எங்களை பாதுகாப்பதற்காக முன்னாடி போகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை சத்துருக்களுக்கு விலைக்கு மீட்பதற்காக முன்னாடி போகிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு தேசங்களை சுதந்திரிக்க வைப்பதற்கு முன்னாடி போகிறீர் தேவன். அப்படியே நீர் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க, பலப்படுத்துங்க. விசேஷமாய் இந்த நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே, உலகம் எங்க இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா உழைப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இனமின்றி ஆண்டவர் ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாய் உழைக்கிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய பலனை கொடும். விசேஷமாய் என்னுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு கொடும். இன்றைக்கு காலையில் உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்க வந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை தந்து நீர் மேன்மைப்படுத்தும். பெரிதான காரியங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். சகல துதிக நம்ம எமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் தடைகளை உடைத்து நமக்கு முன் செல்ல வைப்பதாக. ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.